Good morning students. Today we are going to see about the 9th standard science unit 13 chemical bonding. வேதி பிணைப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் டிஃப்ரென்ஷியேட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட் அண்டு கோஆர்டினேட் பாண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, வேதி பிணைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா we already know that atom or the building block of matter இல்லைங்களா? அதாவது நமக்கு தெரியும், ஒரு மேட்டர் பருப்பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு அணுக்களோட கட்டமைப்பு அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ் நோ ஆட்டம் எக்ஸிஸ்ட் ஆஸ் அன் இண்டிபெண்ட் என்டிட்டி இன் நேச்சர் எக்ஸப்ட் நோபல் கேஸஸ். ஓகேங்களா? அதாவது ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும், ஒரு தனித்து இயங்காததாக இருக்கும். அதாவது மந்த வாயுக்களை தவிர மற்ற அணுக்கள் அனைத்துமே எப்படி இருக்கும், மற்ற அணுக்களோடு இணைந்து தான் காணப்படும். ஓகேங்களா? however a group of atom is found to exist together as one species. அதாவது group of atoms தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம். such a group of atom is called molecule இல்லைங்களா? அதாவது அதை மூலக்கூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? ஒரு அணு தொகுதி, அணுக்கள் வந்து நிறைந்த ஒரு தொகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாலிக்கூல், மூலக்கூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆப்வியஸ்லி there should be a force to keep the constituent atoms together as the thread holds the flower together in a garland. அதாவது பூமாலையில் எப்படி வந்துட்டு பூக்கள் வந்துட்டு இணைந்து காணப்படுதோ அதே மாதிரி தான் அணுக்கள் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு காணப்படும். சரிங்களா? This attractive force which hold the atoms together is called a bond. ஸோ இது வந்துட்டு ஒரு அட்ராக்டிவ் ஈர்ப்பு விசையின் மூலமாக வந்துட்டு அணுக்கள் வந்துட்டு பிணைக்கப்பட்டு இருக்கிறதுனால இதை வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், பாண்ட், அதாவது பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஓகே, பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட், அதாவது வேதி பிணைப்பின் வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆல் த எலமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதாவது அனைத்து தனிமங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதோட இணைதிறன் எலக்ட்ரான் அமைப்பை பொறுத்து வேறுபட்டதாக இருக்கும். சரிங்களா? ஸோ த வே இன் விச் தே கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ் ஆல்சோ டிஃபர். ஸோ இதை அதனால் வந்துட்டு அதில் உருவாகக்கூடிய சேர்மங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா வெவ்வேறான, அதாவது வேறுபட்டதாக இருக்கும். சரிங்களா? hence there are different type of chemical bonding possible between atoms which make the molecules. அதாவது இங்கே வந்துட்டு வெவ்வேறான வேதி பிணைப்புகள் வந்துட்டு உருவாகுது. அதாவது ரெண்டு அணுக்களுக்கு இடையே வந்துட்டு வேதி பிணைப்புகள் உருவாகும் போது அங்கே வந்துட்டு மூலக்கூறு வந்துட்டு உருவாகுது. சரிங்களா? and depending on the type of bond they show different characteristics or properties. ஸோ இதெல்லாமே எதை பொறுத்து அமையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட கேரக்டர்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகளை பொறுத்து அமையுது. சரிங்களா? such type of bonding that are considered to exist in molecules are categorized as shown in figure 13.5. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபிகரை பார்க்கும்போது அது எப்படி வந்துட்டு ஒரு பாண்டாக வேறுபட்ட பாண்டிங், அங்கே பிணைப்புகள் வந்துட்டு உருவாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். let us learn about the ionic bond, covalent bond and coordinate bond in this chapter and other type of bond in the higher classes. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா அயனிக் பாண்ட், அயனி பிணைப்பு பற்றியும், கோவலன்ட் பாண்ட் அதாவது சகப்பிணைப்பு பற்றியும், அண்ட் கோஆர்டினேட் பாண்ட் ஈதல் சகப்பிணைப்பு பற்றியும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதர் டைப் ஆஃப் பாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எங்கே தெரிஞ்சுக்குவோம், ஹையர் கிளாஸில் தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அயனிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட், அதாவது அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அல்லது அதை வந்து எப்படி சொல்லலாம், எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட், அதாவது எலக்ட்ரான் இணைதிறன் பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? An ionic bond is a chemical bond formed by the electrostatic attraction between positive and negative ions. The bond is formed between two atoms when one or more electrons are transferred from the valence shell of one atom to the valence shell of the other atom.
அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா வேதி பிணைப்பு வந்துட்டு எப்போ, அதாவது பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கு இல்லையா, நேர்மின் அயனிக்கும் எதிர்மின் அயனிக்கும் இடையே வந்துட்டு ஒரு நிலைமின் ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒரு வேதி பிணைப்பானது உருவாகும். சரிங்களா? ஸோ அந்த பிணைப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அயனிக் பாண்ட், அதாவது அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாண்ட், அந்த பிணைப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 அணுக்கள் அல்லது 1 or more எலக்ட்ரான்ஸ், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்கள் வந்துட்டு ஒரு இணைதிறன் கூட்டில் இருந்து மற்றொரு இணைதிறன் கூட்டுக்கு வந்துட்டு மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா அது அங்கே உருவாகக்கூடிய பிணைப்பு தான் நம்ம அயனிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்வோம். ஓகேங்களா? The atom that loses electron will form a cation, positive ions. ஓகேங்களா? And the atom that gains electrons will form an anion, negative ion. அதாவது ஒரு அணுவானது தாங்கிட்டே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்துட்டு இழந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், கேட்டையன், அதாவது நேர்மின் அயனி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? அதுவே வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு ஏற்றுக்குச்சு அப்படின்னா அதை ஆனயன், எதிர்மின் அயனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? And these oppositely charged ions come closer to each other due to electrostatic force of attraction and thus form an ionic bond. ஸோ இந்த மாதிரி எதிரெதிர் அயனிகள் வந்துட்டு எலக்ட்ரானை வந்துட்டு ஈர்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்துட்டு நிலைமின் ஈர்ப்பு விசை வந்துட்டு உருவாகுது. சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகுது, அயனி பிணைப்பானது அங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் as the bond is between the ions, it is called ionic bond, and the attractive forces being electrostatic, the bond is also called electrostatic bond. அதாவது இங்கே உருவாகக்கூடிய பிணைப்பை தான் நம்ம அயனிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதாவது அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு, அதாவது நிலைமின் ஈர்ப்பு விசையானது உருவாகுது. ஸோ அதன் மூலமாக அந்த பாண்ட் வந்துட்டு உருவாகிறதுனால நம்ம அதை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது எலக்ட்ரான் இணைதிறன் பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சாரி, அது நிலைமின் பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? Since the valence concept has been explained in terms of electrons, it is called as electrovalent bond. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதாவது அங்கே வந்துட்டு இணைதிறனை பொறுத்து வந்துட்டு இது அமையிறதுனால என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது எலக்ட்ரான் இணைதிறன் பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அயனிக் பாண்ட், அயனி பிணைப்பு உருவாதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, let us consider 2 atoms A and B. Let atom A has 1 electron in excess and atom B has 1 electron lesser than the stable acted electronic configuration. அதாவது இங்கே வந்துட்டு 2 atoms எடுத்துக்கிறோம், A and B அப்படின்றத 2 atoms எடுத்துக்கிறோம். ஒரு ஆட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு அதில் எக்ஸஸாக இருக்கும், ஆட்டம் பியில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு நிலையான 8 எலக்ட்ரான்களை கொண்ட அமைப்பை வந்துட்டு கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இஃப் ஆட்டம் ஏ ட்ரான்ஸ்ஃபர் 1 எலக்ட்ரான் டு ஆட்டம் பி, தென் போத் த ஆட்டம் வில் அக்வைர் ஸ்டேபிள் ஆக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே வந்துட்டு ஏ அப்படின்ற ஆட்டமானது என்ன பண்ணுது, தாங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு பி அப்படின்ற ஆட்டம்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்கும்போது, ஸோ அதை வந்துட்டு அதை ஏற்றுக்கும் போது என்ன ஆகுது, அது ஸ்டேபிள் ஆக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பெறுது, அதாவது நிலையான எலக்ட்ரான் அமைப்பை வந்துட்டு பெறுது. ஓகேங்களா? ஆஸ் த ரிசல்ட் ஆஃப் திஸ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டம் ஏ வில் பிகம் பாசிட்டிவ் அயான்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு ஆட்டம் ஏலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு இழக்கப்படுது இல்லையா, ஸோ அப்போ அதை என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் அயன், நேர்மின் அயனி அப்படின்னு சொல்லி சொல்வோம். தட் மீன்ஸ் கேட்டையன். ஓகேங்களா? and atom B will become negative ion, that means anion. அதாவது நெகட்டிவ் அயான்ஸ், அந்த ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அணுவை வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், நெகட்டிவ் அயான், எதிர்மின் அயனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதாவது anion அப்படின்னு சொல்லி சொல்லலாம். These oppositely charged ions are held together by electrostatic force of attraction, which is called அயனிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட். அதாவது இங்கே வந்துட்டு எதிரெதிர் அயனிகள் வந்துட்டு தனக்கிடையே வந்துட்டு நிலைமின் கவர்ச்சி விசையின் காரணமாக வந்துட்டு ஒரு பிணைப்பை வந்துட்டு உருவாக்குது இல்லையா.
ஸோ அந்த பிணைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அயனி பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் in general ionic bond is formed between a metal and non-metal. The compound containing ionic bond are called ionic compounds. Elements of group 1 and 2 in periodic table, that is alkali and alkaline earth metals, form ionic compounds when they react with non-metals. அதாவது இங்கே அயனிக் பாண்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரெண்டுக்கு இடையில வந்துட்டு அந்த அயனிக் பாண்ட் அயனி பிணைப்பானது உருவாகுது. ஸோ இதை வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம், இந்த சேர்மங்களை வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா அயனிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது அயனிக் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எலமெண்ட்ஸை பார்த்தோம், அங்கே இருக்கக்கூடிய தனிமங்கள் வந்துட்டு குரூப் 1 and 2ல் வந்துட்டு பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய தனிமங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கலி, அதாவது கார உலோகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்றது கார மண் உலோகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் எதை ஃபார்ம் பண்ணுது, அயனிக் காம்பவுண்ட்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? when they react with நான் மெட்டல்ஸ், அதாவது இது வந்துட்டு எதோட வினை புரியுது, நான் மெட்டல்ஸோட வினை புரிஞ்சு அயனிக் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், the number of electrons that an atom of an element loses or gains to form an electrovalent bond is called its electrovalency. ஸோ இங்கே வந்துட்டு இணைதிறன் பிணைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் இருக்கு இல்லையா, அதாவது எலக்ட்ரானை இழந்தாலோ அல்லது ஏற்கும் போதோ வந்துட்டு இங்கே எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்றது உருவாகும், இணைதிறன் பிணைப்பானது உருவாகும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரோவேலன்சி, எலக்ட்ரான் இணைதிறன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? An illustration 1, formation of ionic bond in sodium chloride எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the atomic number of sodium is 11 and its electronic configuration is 2,8,1. ஸோ இங்கே KLMN அப்படின்ற ஃபார்மேட் படி என்ன பார்த்தோம் அப்படின்னா சோடியமோட வேல்யூ வந்துட்டு என்ன, அட்டாமிக் நம்பர் 11 இல்லையா. ஸோ அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு 2,8,1 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். It has 1 electron access to the nearest stable electronic configuration of a noble gas, நியான். அதாவது நியானை விட கூடுதலாக வந்துட்டு ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு கொண்டிருக்கிறதுனால அது வந்துட்டு எப்படி இருக்குது, அதோட ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு அங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ சோடியம் ஹேஸ் அ டெண்டன்சி டு லாஸ் 1 electron from its outermost cell and acquire a stable electronic configuration forming sodium cation. அதாவது ஸோ இங்கே வந்துட்டு சோடியமில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட் செல்லில் வந்துட்டு லாஸ், அதாவது ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு இழக்குது, தன்னோட வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு இழக்கும்போது அது வந்துட்டு ஸ்டேபிள், அதாவது நிலையான எலக்ட்ரான் அமைப்பில் இருந்து ஒரு எலக்ட்ரானை இழக்குது. ஸோ அப்போ அது என்னவா மாறுது, கேட்டையன், நேமின் அயனியாக இருக்குது. ஓகேங்களா? சோடியம் அப்படின்றது Na+. ஓகேங்களா? And the atomic number of chlorine is 17 and its electronic configuration 2,8,7. ஸோ இங்கே குளோரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 17. ஸோ அதோட எலக்ட்ரான் அமைப்பு என்ன, 2,8,7 அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஹாஸ் 1 electron less to the nearest stable electronic configuration of a noble gas organ. ஆர்கனை காட்டிலும் ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு கம்மியாக, அதாவது அது வந்து என்ன பண்ணுது, குளோரின் வந்துட்டு ஏற்றுக்குது. சரிங்களா? ஸோ குளோரின் ஹேஸ் அ டெண்டன்சி டு கெயின் 1 electron to acquire a stable electronic configuration forming chloride anion. ஓகேங்களா? அதாவது ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு ஏற்கும்போது அது என்னவா மாறுது, குளோரைடாக மாறுது, Cl-. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு ரெண்டும் சேர்ந்து என்னவா மாறுது, சோடியம் குளோரைடாக சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், ஏ அப்படின்ற அணுவானது பி அணுவுக்கு வந்துட்டு தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு கொடுக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த கொடுக்கக்கூடிய அணுவானது எப்படி இருக்குது, கேட்டைனாக இருக்கும், வாங்கக்கூடிய அணுவானது ஆனைனாக மாறும். சரிங்களா? ஸோ இங்கே A++ B-. ஓகேவா? ஸோ எலக்ட்ரானை ஏற்றுக்குச்சு அப்படின்னா அது வந்துட்டு மைனஸாக இருக்கும், எலக்ட்ரானை இழக்கும்போது அது ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அங்கே எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்றது உருவாகுது. ஓகேங்களா?
When an atom of sodium combines with an atom of chlorine, an electron is transferred from sodium atom to chlorine atom, forming sodium chloride molecule. Thus, both the atom attain stable octet electronic configuration. அதாவது சோடியம் அணுவானது தாங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு குளோரின் அணுவுக்கு வந்துட்டு கொடுக்கும்போது அது என்னவா மாறுது, சோடியம் குளோரைடு அப்படின்ற ஒரு மூலக்கூறை வந்துட்டு உருவாக்குது. சரிங்களா, 2 அணுக்களும் சேர்ந்து சோடியம் குளோரைடை உருவாக்குது. ஸோ அங்கே வந்துட்டு ஸ்டேபிள் ஆக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நிலையான 8 எலக்ட்ரான் கொண்ட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு உருவாகுது, எலக்ட்ரான் அமைப்பானது உருவாகுது. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், formation of ionic bond in sodium chloride. ஸோ இங்கே atomic number 11, number of electrons வந்துட்டு 11 இருக்குது. ஸோ இதோட electronic configuration 2,8,1. ஸோ இங்கே குளோரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா atomic number 17, number of electrons 17. அதோட electronic configuration 2,8,7. ஓகேங்களா. ஸோ இது gives சோடியம் கேட்டைனாக இருக்குது, அதாவது ஒரு எலக்ட்ரானை வந்துட்டு தங்கிட்ட இருந்து இழக்கும்போது அது கேட்டைனாக இருக்குது. வாங்கக்கூடிய ஆட்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது ஆனைனாக இருக்குது. அப்போ இங்கே 2,8,8 அப்படின்ற ஃபார்மேட் வந்துட்டு உருவாகுது. சரிங்களா, ஸோ இங்கே illustration 2 பாருங்கள். ஃபார்மேஷன் ஆஃப் அயனிக் பாண்ட் இன் மெக்னீசியம் குளோரைட் MgCl2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா an atomic number of magnesium is 12 and the electronic configuration is 2,8,2. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது, 2,8,2 அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. இட் ஹேஸ் 2 electron access to the nearest stable electronic configuration of a noble gas neon. நியானை விட 2 எலக்ட்ரான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ magnesium has a tendency to lose 2 electrons from its outermost shell and acquire a stable electronic configuration forming magnesium cation Mg2+. அதாவது தாங்கிட்ட இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்களை வந்து இழக்கும்போது அது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக உருவாக்குது. As explained earlier, 2 chlorine atom will gain 2 electrons lost by the magnesium atom forming magnesium chloride molecule MgCl2. அதாவது 2 குளோரின் ஆட்டம்ஸ் வந்துட்டு இருக்கும்போது அது 2 எலக்ட்ரானை வந்துட்டு ஏற்றுக்குது லாஸ் பை த மெக்னீஷியம் ஆட்டம் ஃபார்மிங் மெக்னீஷியம் குளோரைடு. அதாவது மெக்னீஷியம் ஆட்டம்லேருந்து 2 எலக்ட்ரான்கள் வந்துட்டு இழக்கப்பட்டு குளோரின் அணுவானது அதை ஏற்றுக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அங்கே வந்துட்டு என்ன உருவாகுது, மெக்னீஷியம் குளோரைடு மூலக்கூறு வந்துட்டு உருவாகுது. சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயனிக் காம்பவுண்ட் பாருங்க. த நேச்சர் ஆஃப் பாண்டிங் பிட்வீன் த ஆட்டம்ஸ் ஆஃப் அ மாலிகுல் இஸ் த பிரைமரி ஃபேக்டர் தட் determines the properties of compounds. By this way, in ionic compounds, the atoms are held together by a strong electrostatic force that makes the compounds to have its characteristics features as follows. ஸோ இங்கே வந்துட்டு அதோட ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் என்ன, அதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலை பார்த்தோம் அப்படின்னா these compounds are formed because of the strong electrostatic force between cations and anions which are arranged in a well-defined geometrical pattern. Thus, ionic compounds are crystalline solid at room temperature. அதாவது இங்கே இருக்கக்கூடிய சேர்மங்கள் பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது வலிமையான நிலைமின் ஈர்ப்பு விசையின் மூலமாக வந்துட்டு கேட்டையன் அண்டு ஆனையன் இருக்கு இல்லையா, அதற்கிடையே வந்துட்டு உருவாகக்கூடியதாக இருக்கும். அதாவது நேர்மின் அயனி எதிர்மின் அயனி இரண்டும் வந்துட்டு இணையும் போது அங்கே வந்துட்டு ஒரு வலிமையான நிலைமின் ஈர்ப்பு விசையானது உருவாகும். ஸோ இதன் மூலமாக உருவாகக்கூடிய சேர்மங்கள் வந்துட்டு ஒரு வெல் டிஃபைன் ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்னை வந்துட்டு கொண்டிருக்கும். சரிங்களா. ஸோ அந்த அயனி சேர்மங்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்டலைன் சாலிட் படிக திண்மங்களாக இருக்கும். அட் ரூம் டெம்பரேச்சர் அறை வெப்பநிலையிலையும் வந்துட்டு அது வந்து எப்படி இருக்கும், திடத்தன்மையில் இருக்கும். சரிங்களா. அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மின்கடத்து திறன் பார்த்தோம் அப்படின்னா அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிறிஸ்டலைன் சாலிட் அண்ட் ஸோ தேர் அயனிக் ions are tightly held together.
ஸோ இதெல்லாமே கிறிஸ்டலைன் சாலிடாக வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அதோட பிணைப்பு வந்துட்டு எப்படி இருக்கும்? ரொம்ப நெருக்கமானதாக இருக்கும். த அயான்ஸ் therefore cannot move freely. அதால் வந்துட்டு ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. அண்ட் they do not conduct electricity in solid state. அது வந்துட்டு சாலிட் ஸ்டேட் திடத்தன்மையில் வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணாது? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது, மின்சாரத்தை கடத்தாது. ஹவவர் இன் மோல்டன் ஸ்டேட் தேர் அக்வஸ் சொல்யூஷன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுவே வந்துட்டு உருகிய நிலையில் அக்வஸ் சொல்யூஷனாக, அதாவது என்ன சொல்யூஷன், நீர் கரைசலாக வந்துட்டு இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். சரிங்களா? அண்ட் மெல்டிங் பாயிண்ட், இதோட உருகு நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the strong electrostatic force between the cations and anions hold the ions tightly together. ஸோ இங்கே எதிர்மின் அயனி மற்றும் நேர்மின் அயனி இருக்கு இல்லையா? ரெண்டுமே வந்துட்டு இணையும் போது என்ன ஆகுது? ரெண்டுக்கு இடையில வந்துட்டு ஒரு வலிமையான எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்துட்டு உருவாகுது இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு அதோட எனர்ஜி லெவல் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெரி ஹை எனர்ஜி இஸ் required to separate them. ஓகேங்களா? ஹென்ஸ் அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஹாவ் ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஸோ இங்கே அயனி சேர்மங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும்? ஹையாக இருக்கும். ஓகேங்களா? அதிகப்படியாக இருக்கும். சொலிபிலிட்டி, கரைதிறன் பார்த்தோம் அப்படின்னா, அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் soluble in polar solvent like water. They are insoluble in non-polar solvent like benzene C6H6 and carbon tetrachloride CCl4. அதாவது இது வந்து சொலியபுளாக இருந்துச்சு அப்படின்னா போலார் சால்வெண்ட்டாக இருக்கும், அதாவது வாட்டரில் நீரில் கரையக்கூடியதாக இருக்கும். தே ஆர் இன்சொலியபுளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு எப்படி இருக்கும்? பென்சீனில் தான் கரையும். ஓகேங்களா? ஸோ இதோட கரைப்பான் வந்துட்டு பென்சீனாக இருக்கும். ஸோ C6H6 அப்படின்றது பென்சீன் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைடு அப்படின்றது CCl4. ஓகேங்களா? அண்ட் டென்சிட்டி அண்ட் ஹார்ட்னஸ், பிரிட்டில்னஸ். டென்சிட்டி அப்படின்றது அடர்த்தி, ஹார்ட்னஸ் கடினத்தன்மை, அண்ட் பிரிட்டில்னஸ் அப்படின்றது நொறுங்கும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அயனிக் காம்பவுண்ட்ஸ் ஹாவ் ஹை டென்சிட்டி அண்ட் தே ஆர் குவைட் ஹார்ட் பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த அயான்ஸ் பட் தே ஆர் ஹைலி பிரிட்டில். ஸோ இது வந்து எப்படி இருக்குது? அதிகப்படியான அடர்த்தியை கொண்டதாக இருக்குது, ஹை டென்சிட்டி அண்ட் தே ஆர் குவைட் ஹார்டு, ரொம்ப கடினத்தன்மை உள்ளதாக இருக்கும். பிகாஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ், அதில் என்ன இருக்குது? வலிமையான நிலைமின் ஈர்ப்பு விசையானது இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த அயனிகளுக்கு இடையே வந்துட்டு வலிமையான நிலைமின் ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால அது ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது, அதோட டென்சிட்டியும் அதிகமாக இருக்குது. பட் தே ஆர் ஹைலி பிரிட்டில். ஸோ அது வந்துட்டு உடைக்கிறதுக்கும் வந்துட்டு எப்படி இருக்கும்? ஹைலி பிரிட்டில், உடைக்கக்கூடிய தன்மையும் இருக்கும், நொறுங்கும் தன்மை. சரிங்களா? அண்ட் ரியாக்ஷன்ஸ், ionic compounds undergo ionic reaction which are practically rapid and instantaneous. அதாவது அதோட வேகம், வினைத்திறன் வந்துட்டு எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேம்மா, நம்ம கெமிக்கல் பாண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் பாண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயனிக் பாண்ட் அண்டு கோவலன் பாண்ட், கோஆர்டினேட் பாண்ட், இதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இதில் வந்துட்டு அயனிக் பாண்ட் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு கோவலன் பாண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.